ஹாய் ஹலோ வணக்கம். திஸ் இஸ் ஜெனி ஜான் வித் மீ ஆல்வேஸ் தி காட்ஸ் லவ் ஸ்டோரி. ஸோ இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம யாரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா தோமையார் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஸோ இந்த தோமையாரை பற்றி பேசணுமா அப்படின்னா சதர்ன் பார்ட், அதாவது தெற்கு பகுதி, தென் தமிழக பகுதி அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. இந்தியாவினுடைய தென் பகுதிகளில் கிறிஸ்தவ மதத்தை பரப்பிய மிகப்பெரிய ஒரு புனிதர் யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த தாமஸ். தொடர்ந்து அவரை பற்றி பேசுவோம். இந்த தாமஸ் பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரேல் பகுதியில் இருக்கக்கூடிய கலில் அப்படிங்கிற பகுதியில் மாகாணத்தில் பிறக்கிறாரு. இவருக்கு புனை பெயர் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா டவுட்டிங் தாமஸ், அதாவது சந்தேக தோமா அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது சந்தேக பெயரை தீர்த்து கொள்பவர், அதாவது சந்தேகத்தில் ரொம்ப அதீதமாக நாட்டம் உடையவர், சந்தேக பேரொளி அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த கலோக்கியல் வார்த்தை அப்படிங்கிறது அவருக்கு பொருந்தும். ஸோ டவுட்டிங் தாமஸ் அப்படிங்கிறத இவருடைய புனை பெயர். அது யார் கொடுத்தது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இயேசுவினுடைய சீடர்கள் கொடுத்தது. ஏன் அப்படி அந்த பெயர் அவருக்கு வந்தது அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இவர் எங்கே முதல்ல தென் தமிழக பகுதியில் எங்கே இறங்குறாரு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா திருச்சியினுடைய துறைமுகம் முசிறி அப்படிங்கிற பகுதியில் இறங்குறாரு. இங்கே இவர் பரப்பக்கூடிய மதம் பார்த்தீங்க அப்படின்னா யூத கிறிஸ்தவ மதம். ஸோ இந்த கிறிஸ்தவ மதத்தை தமிழக மக்களுக்கும் ப்ளஸ் அதோடு சேர்ந்து கேரள மக்களுக்கும் கிறிஸ்தவ மதத்தை பரப்பிய மிகப்பெரிய ஒரு புனிதர் இந்த தோமையார். இவருக்கான ஆலயம் இன்றைய மாகாணம் சென்னை மாகாணத்தில் இருக்கக்கூடிய சாந்தோம் அப்படிங்கிற நம்ம சர்ச் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ புனித தோமையார் ஆலயம் அப்படிங்கிறது சென்னையில் இருக்குது, மயிலாப்பூர் பகுதியில் இருக்குது. ஸோ அந்த ஆலயம் இவருடைய சாட்சியாக இன்றளவும் பிரமித்து கொண்டிருக்கிறது அல்லது பிரதிபலித்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ கேரள கிறிஸ்தவர்களையும் தமிழக கிறிஸ்தவர்களையும் நல்வழிப்படுத்தியவர், ஒற்றுமைப்படுத்தியவர், உலகளாவிய கிறிஸ்தவ மதத்தை பரப்பிய மிகப்பெரிய ஒரு புனிதர், இயேசுவினுடைய மிக நெருங்கிய உறவினர் இந்த தோமையார். ஸோ இந்த தோமையார் அவருடைய இளமை காலம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இவர் ஒரு கப்பல் கட்டக்கூடிய தொழிலாளி, அதாவது தன்னுடைய தந்தை, அவருடைய தந்தையும் கப்பல் கட்டுபவர். ஸோ அதன்படியே பார்த்து சிறு வயதிலிருந்தே கற்றுக்கொண்டு இவரும் அந்த கப்பல் கட்டக்கூடிய தொழிலில் ஈடுபட்டிருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் தச்சர் வேலையும், கார்பெண்டர் ஒர்க்கையும் செய்யக்கூடியவர். இவர் கல்வி அறிவு பெற்றவர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இயேசுவினுடைய மிகப்பெரிய உறவினர் அப்படிங்கிறதும் இந்த தோமையார். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய புகழ் தென் பகுதியில் காவிரி ஆற்றங்கரையில் ஆரம்பிக்குது. ஸோ திருச்சி, தென் தமிழக பகுதி மற்றும் கேரளா எல்லா இடத்துலையும் இயேசுவினுடைய புகழ்ந்துரைக்கிறார். இயேசுவுக்கு சாட்சியாக, இரத்த சாட்சியாகவும் மறிக்கப்பட்டார் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இவருடைய மரணம் பார்த்தீங்க அப்படின்னா கொலை அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இவரை கோயிலில் இருக்கும்போதே மர்ம நபர்கள் இவரை ஈட்டியால் குத்தி கொலை பண்ணார்கள் அப்படிங்கிறதா உண்மை. அது எங்கே நடந்தது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா தமிழ்நாட்டு பகுதியான சென்னை மாகாணத்தில் நடந்தது அப்படிங்கிறது தான் உண்மை. அதே அந்த கோயில் வளாகத்தில், சர்ச்சிலே, சாந்தோம் சர்ச்சிலேயே நடந்தது. தோமையார் மலை அப்படிங்கிறது தெரியும். அந்த தோமையார் ஆலயத்திலேயே தோமையார் ஈட்டியால் குத்தி கொல்லப்பட்டார் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இதற்கு பிறகு இவருடைய உடல் அப்படிங்கிறது எடிசா அப்படிங்கிற மாகாணத்திற்கு எடுத்து செல்லப்பட்டது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இன்றளவும் அவருடைய கல்லறை வெளிநாட்டில் வைக்கப்படுகிறது. இயேசுவை முதல்ல பார்த்து நீரே என் கடவுள், நீரே என் ஆண்டவர் அப்படிங்கிற அந்த வாக்கியம் மிக பிரதிபலமாக, அதாவது பிரசித்தி பெற்றதாக அமைந்தது யாரால் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த தோமையார். ஸோ தொடர்ந்து இவரை பற்றி நிறைய விஷயங்கள் பேசணும். நன்றி.